ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பவி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சைக்ளோன் ஃபெங்கல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து கரையாக கடந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ கடந்துச்சான்னு தெரியல. அண்ட் இந்த சைக்ளோன் நேம் வந்து ஃபெங்கல். இதை யார் கொடுத்தா, எந்த நாடு கொடுத்துச்சு, இந்த ஃபெங்கலுக்கான மீனிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறதும் நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு கடமை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவும் எக்ஸாமில் வரும். என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அப்போ மட்டுமே தான் நம்மளால் வந்து கிராக் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் நாலேஜ் தேவை. அந்த டைமில் நம்ம என்ன யோசிச்சு என்ன போடுறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறதுல. ஸோ வந்துட்டு ஏன் சொல்கிறேன், லைக் இதுக்கு ஒரு 1 or 2 months முன்னாடி வந்து ஒடிஷாவில் வந்து ஒரு புயல் போச்சு. அந்த புயலுக்கான நேம் என்ன, அந்த நேமை யார் கொடுத்தா, அந்த நேமுக்கு மீனிங் என்ன? ஸோ இது வந்து யாருக்காச்சும் தெரியும், நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது என்ன நேமு, யார் கொடுத்தா, அந்த நேமுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, யாரெல்லாம் வந்து படிக்கலை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அண்ட் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளாஸ் தான். அண்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப திணறுவீங்க. அவ்வளோ திணறவே தேவையில்லை. ஒன்றும் இல்லை, தி ஹிந்து நியூஸ் பேப்பர் தான். நான் வந்து தி ஹிந்து தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வந்து அதுவும் ஹிந்து இங்கிலீஷ் தான் மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணுவேன். ஏன் இங்கிலீஷ் ரெஃபர் பண்ணுவேன்னா வந்து தமிழ் தெரியாதுன்னு இல்லை, நல்லா தெரியும். ஏன் ஹிந்து ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா இங்கிலீஷ் படிக்கும்போது இங்கிலீஷ் ஹிந்து ஏன் ரெஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கும்போது நமக்கு நிறைய 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 இங்கிலீஷ் நியூ வேர்ட்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். நமக்கு வந்து நம்மளுடைய லாங்குவேஜ், நம்ம கம்யூனிகேஷன் முதல்ல வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதே நான் இப்போ ரீசெண்ட் மந்த்ஸாக தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நிறைய நியூ வேர்ட்ஸு, அந்த வேர்ட்ஸ்க்கான அர்த்தங்கள் வந்து நான் கூகுளில் போட்டு செக் பண்ணுவேன். என்ன இதுக்கு வேர்டு, என்ன மீனிங்கு, உடனே அதை எடுத்து எழுதுவேன். இப்போ ஒரு ஸ்கீமாக இருக்கட்டும், அந்த ஸ்கீம் என்ன சொல்லுது அப்படின்றத தூக்கி எழுதுவேன். ஸோ ஒன்று நீங்கள் தேட 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 உங்களோட அறிவு வந்து விரிவடையும். ஸோ வந்து நீங்கள் ஒன்று தேடினா மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே உங்கள் கையில் வந்து தானாகவே உட்காராது. அது நான் வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஹிந்து இங்கிலீஷ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நல்லா டெவலப் ஆகும். ப்ளஸ் நீங்களும் வந்து நியூஸ்லாம் நல்லா தெளிவாக படித்த மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து அதனால் நான் ஹிந்து வந்து ரெஃபர் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கிலீஷில் படிக்கிறதே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி குரூப் 2 அந்த எக்ஸாம் 2A எக்ஸாம் வந்து செப்டம்பரில் நடந்து முடிஞ்சுது. மெயின்ஸ் வந்து ஃபெப்ரவரியில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்து ஒரு 145 to 150 கொஷின்ஸ்குள்ளே, எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, மேபி ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து நான் என்ன போட்டேன்றதே நானே மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் அந்த இதில் ஏதோ ஒரு மார்க்ஸ் தான் எனக்கு வரும் கண்டிப்பாக. சாரி, மார்க்ஸ் கிடையாது, கொஷின்ஸு. மார்க்ஸுன்றவனே எல்லாம் 300க்கு போயிடுவீங்க. 300க்கு 150 எடுத்தால் போதுமா அப்படின்னு நினச்சிப்பீங்க. கிடையவே கிடையாது. 200க்கு 150 எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் தான் நான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் 2Aக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பாதி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 40 to 50% முடிச்சிருப்பேன். மிச்சம் 50% எனக்கு அப்படியே இருக்குது. ஏன் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ரீசெண்ட் ஒரு 1 month ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம், ஒரு ஹோப் பாதி கடல் கரை கடல், இந்த ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கன்ற மாதிரி இருக்குது. எனக்கு பெருசாக ஹோப் இல்லை, பட் இருக்குது. என்னை நானே வந்து இப்படி தான் ஏமாற்றிக்கிறேன். லைக் ஹோப் இருக்குன்னு சொல்ல முடியுது, இல்லைன்னு சொல்ல முடியுது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோ ஹோப் இல்லை. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த மார்க்குக்கு வந்து எல்லாருமே வந்து படிங்க, 2Aக்கு படிங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம உள்மனசு என்ன சொல்லுது, நம்ம அதை தானே கேட்க முடியும். ஸோ வந்து எனக்கு வந்து பாதி ஹோப் தான் இருக்குது, பாதி ஹோப் இல்லை உண்மையாகவே. மேபி நான் அதாவது ஒரு ரிசர்வ் கேட்டகரியில் இருந்தேன்னா நான் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருப்பேன். ஜென்ரல் கேட்டகரி அப்படின்றதுனால உங்களுக்கே தெரியும், ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாருமே அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு டாப்பில் இருக்க ஒரு 31%க்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த வாய்ப்பு போகும். ஸோ அப்போ அந்த வாய்ப்பு வந்து போயிடுச்சுன்னா எனக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் நான் பெருசாக ஹோப் வச்சுக்கல. சரி, ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 155 மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் எப்போயும். இப்போயும் நான் படிக்காமல் இல்லை, பாதி முடிச்சுட்டு பாதியோட நிப்பாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு, ஆக்சுவலி குரூப் 1 தான் என்னுடைய எய்மு. ஸோ அதுக்காகவே நான் திரும்பவும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து மறுபடியெல்லாம் ஆரம்பிக்க. படித்ததே படிக்காதீங்க, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். படிக்காதது எப்போ படிப்பீங்க? ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலிட்டி எத்தனை வாட்டி தாங்க படிப்பீங்க? அதே பாலிட்டி தான், அதே புக்கு தான், அதே லைன்ஸ் தான்.
திரும்ப 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 அதே பாலிட்டி படித்து உங்களுக்கு போர் அடிக்கலையா? உண்மையாகவே நான் கேட்குறேன். சயின்ஸ் எப்போ படிப்பீங்க? எத்திக்ஸ் எப்போ படிப்பீங்க? சிறப்பு தமிழ் எப்போ படிப்பீங்க? ஓல்டு புக்ஸ்லாம் எப்போ படிப்பீங்க? அண்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எப்போ ரெஃபர் பண்ணுவீங்க? இதெல்லாம் எப்போ பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து திரும்ப திரும்ப படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ட்ராபேக்னால் பார்த்தீங்கன்னா அது இதுதான். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணாமல் போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். லைக் படித்ததே படிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இதை நீங்கள் மாற்றிக்கிட்டா மட்டும்தான் உங்களால் வந்து இப்போ இருக்க ப்ரெசென்ட் காம்படிஷனை உங்களால் சர்வை பண்ண முடியும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து நியூவாக வர பசங்களும் ஜாயின் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்போ ரொம்ப ரொம்ப வருஷமாக படிக்கிறவங்க ஒரு நியூவாக படிக்கிறவங்க இல்லை இனிமேல் வர போகிறவங்களுக்கும் இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் ப்ரெசன்ஸ் வச்சு யோசித்து போடுறவங்களும் ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்களும் மட்டும்தான் கொஞ்சம் சர்வைவ் ஆக முடியும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே சர்வைவ் ஆக முடியுன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்துட்டு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட ஒரு நோக்கம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் ஒன்று ரெஃபர் பண்ணியிருப்பேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அது மோர் தென் ஒரு 50 பேர் 60 பேர் தான் பார்த்துருப்பீங்க. வீடியோவே சரியாக வியூஸ் போகலை. அது ஏன் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணி என்ன யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் ரேண்டமாக ஸ்டடீஸ்க்குன்னு வீடியோஸ் போடுறது இப்போ ஒரு 2 months தான் ஸ்டடீஸ் பற்றி நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதனால் ஓகே நான் பொறுமையாகவே எல்லாம் ரீச் ஆகட்டும். நம்ம கண்டென்ட் நல்லா இருந்தால் தானாகவே ரீச் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் நோக்கமில் வந்து நான் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்குது. அண்ட் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸும் அவங்களே வச்சுருக்காங்க. வீடியோஸும் லைன் பை லைன் அவங்களே எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சேன். அண்டு வந்து நான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டேன். 2 டெஸ்ட் போட்டு பார்த்தேன். 2மே குரூப் 4 போட்டேன். எப்படின்னா குரூப் 1 வந்து நான் இன்னும் பாதி கடல் முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த கடலில் இருக்கேன். ஆனால் குரூப் 4 லெவலுக்கு நான் ஃபுல்லாகவே முடிச்சுதான் நினைக்கிறேன். அதனால் நான் குரூப் 4 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எது கேட்டாலும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்ற நிலைமைக்கு நான் போயிட்டேன். அதனால் குரூப் 4 வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி தமிழ் மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷெட்யூல் பேஸ்டாக இருந்துச்சு. சரி ஒரு நாள் வந்துட்டு கெமிஸ்ட்ரி மேக்ஸில் ஒரு டாபிக் தமிழ் இது அப்படின்ற மாதிரி இருந்தது. லைக் எனக்கு வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹோலாக போடலாம், இந்த மாதிரி தனித்தனியாக போட வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மேபி சம் ரீசன்ஸ்னால கூட இருக்கலாம். அதனால் வந்து நான் வந்து ஹோலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு தமிழை மட்டும் போட்டு பார்த்தேன். தமிழ் வந்து செம்ம வருத்தம் இருந்தது கொஷின் பேப்பர். டிஎன்பிசியை விட இவங்க கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. நமக்கு தேவை கஷ்டமான கொஷின் பேப்பர்ஸே நம்ம போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டிஎன்பிசி இதை விட ஈஸியாக தான் கேட்பாங்க. என்ன நம்புங்க, ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ வந்துட்டு அதான் குரூப் 4 லெவலுக்கு சொல்கிறேன். ஸோ ஈஸியாக கேட்பாங்க. ஸோ அதுவே நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அவங்க நல்ல கொஷின்ஸ் தான், வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாமே. எனக்கு நல்லா இருந்தது. என்னடா புதுசாக இருக்குது எல்லாமே அப்படின்ற மாதிரி. ஆனால் ட்ரை பண்ண முடியும். நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கொஷின்ஸ் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது கொஷின்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் வந்து வீக்லி நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் நேற்று ஒன்று போட்டேன், இன்றைக்கி ஒன்று போட்டேன். அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு டெஸ்ட் போட கூட அவ்வளோ டைம் இல்லை. படிக்கிறதுலே டைம் போயிட்டே தான் இருக்குது. இன்னும் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கூட அவ்வளோவா ரெஃபர் பண்ணல. நான் பண்ணணும் சீக்கிரமாகவே. அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் குரூப் 1க்காக. அண்ட் வந்துட்டு நான் நோக்கமில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 தான் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் யூனிட் 8 ஸ்டார்ட் பண்ணுங்கிறது வந்து நான் சொல்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 200 கொஷின்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் வந்து மேக்ஸு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மிச்சம் இருக்க 175 கொஷின்ஸுமே ஜிஎஸ் தான், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ். அது என்னென்னு அதுலேயே சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. தமிழ் செப்பரேட்டாக வராது. பட் தமிழில் இருந்து யூனிட் 8 வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வந்துட்டு இதை தான் நான் சொல்ல வந்தேன். யூனிட் 8 பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா 40 to 45 கொஷின்ஸ்க்கு சாலிடாக வரும். ஏன் அப்படின்னா இதை வந்து நான் சும்மாலாம் சொல்லலை. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் அட்டம் இந்த வருஷம் தான் எழுதினேன் குரூப் 1 எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபெப் மார்ச் அப்படி தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இந்த இயர் 2024 ஃபெப் மார்ச் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஜூனில் லைக் கிட்டத்தட்ட 4 மாதத்துலேயே எனக்கு ஜூன்லேயே குரூப் 4 வந்துருச்சு. செம்ம ஹரிபரி. எனக்கு என்ன அவ்வளோவா படிக்கலை. ஆனால் ஏதோ ஒன்று படித்து புரட்டி சம்பாட் ஏதோ ஒன்று பண்ணி 153 போட்டுட்டேன் கொஷின்ஸு 200க்கு. மார்க்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 230 300க்கு. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 25 டேஸ்லேயே எனக்கு குரூப் 1 வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. குரூப் 1 என்னன்னு கூட தெரியாது. சிலபஸ் என்னன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. பட் வந்துட்டு எனக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஸோ நான் வந்தப்பே நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணிட்டேன்.